சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். சக்தி மாலை போட்டுக்கிட்டு சித்தரிடம் வேண்டிக்கிட்டு சக்தி பீடம் வந்து பாருங்க. சங்கடங்கள் தீர்த்திடவே சக்திகளை சேர்த்துக்கிட்டு சன்னதியை தேடி வாருங்க. ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சிஎம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் சக்திமாலை இருமுடி விழா 2024-2025. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்திமாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு. அன்னை ஆதி பராசக்தி அவதாரம் செய்த புண்ணிய பூமி நம் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம். இங்கு இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குருதெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். தொடர்ந்து இருமுடி செலுத்தி நம் இருள் வினை தீர்ப்போம். சக்திமாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. எந்த முன்விளைவுக்கும் பின்விளைவும் உண்டு என்பதை உணர்ந்து மௌனத்திற்கு மதிப்பளிப்போம். இனிய காலை வணக்கம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. தர்மம் செய்ய செய்ய அன்பு பாசம் பேச்சாகவும் செயலாகவும் வளரும். செய்ய இயலாத காரியங்களை கூட செய்ய வைக்கும். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம், குருவே சரணம். அம்மா ஓம் சக்தி அம்மா சரணம். அம்மா, நான் அம்மாட்ட 18 வருஷமாக இருமுடி செலுத்திட்டு வந்துட்டுருக்கேன். அம்மா எனக்கு நான் திருமணத்துக்காக அம்மாட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். அம்மா ஒவ்வொரு தடையும் இருமுடி செலுத்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் 11வது வருஷம் செலுத்திட்டு போனேன். எங்கள் அப்பாவும் என்னை நம்ப மாட்டேன்ட்டார். அம்மா இங்கே வரப்போ அமாவாசை தொண்டுக்கு எல்லா தொண்டுக்குமே எல்லா விசேஷத்துக்கும் நான் வருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்பா என்னை எங்கள் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். அவரே அம்மா நீ எங்கள் அப்பாவையும் புரிய வையுமா அப்படின்னு சொன்னப்போ எனக்கு 11வது வருஷம் கரெக்டாக அப்பாவும் வந்தார், மாலை போட்டுட்டு வந்தார். அவர் அம்மாட்ட வேண்டிகிட்டு வந்தார். அந்த வருஷமே எனக்கு திருமணமும் ஆயிடுச்சு. நானும் என் மனைவி 2 பேருமே இருமுடி செலுத்திட்டு வந்தோம். அம்மா எனக்கு நல்ல செய்தி. அம்மா எங்களுக்கு திருமணத்தை தான் லேட்டாக முடிச்சு வச்ச, எங்களுக்கு குழந்தை பாக்கியமாவது சீக்கிரம் கொடுமா அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு போயிருந்தோம். 2 பேருமே இருமுடி செலுத்திட்டு போனோம். போன 10 நாள்லேயே அம்மா எங்களுக்கு ஒய்ஃபு கன்சீவாக இருந்தாங்க. அப்புறம் இன்னும் நிறைய அற்புதங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அம்மாட்ட நான் சில வரும்போதெல்லாம் அம்மா வேண்டிக்கிட்டு அம்மா எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். அம்மா எனக்கு நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா போன வருஷம் கூட இருமுடி போடுறதுக்காக எல்லோரும் எங்கள் ஊர் மக்கள்லாம் போட்டாங்க. எனக்கு அம்மா கனவில் காட்சி கொடுத்தாங்க.
எப்படின்னா 7 சப்தக்கண்ணி மாதிரி அம்மா வந்தாங்க. பின்னாடியே வந்து பாம்பு ரூபத்தில் அம்மா வந்து எங்களுக்கு வந்து என் பொண்ணு கூட ரொம்ப நேரமாக விளாண்டாங்க. என் பொண்ணுமே என்கிட்ட காலையில் எந்திரிச்சு சொல்லிச்சு, அப்பா அம்மா என் கூட வந்து விளாண்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சக்தி மாலை போட்டு, அப்புறம் 2 பேருமே 48 நாள், என் குழந்தையும் 48 நாள் விரதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் மனைவியும் இன்னொரு குழந்தையும் 1 வாரம் மாலை போட்டு அம்மாட்ட வந்து செலுத்திட்டு போனோம். இன்னொரு கோரிக்கையும் வச்சுருக்கேன், அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை. அம்மாவை நம்புகிறேன், உறுதியாக அம்மாவை நம்புங்க. அம்மாவையே மூலமந்திரம், அம்மாட்ட வாங்க, அம்மா இடைவிடாத கும்பிடுங்க. அம்மா இருக்காங்கன்னு எல்லாருமே நம்புங்க. அம்மா இருக்காங்க, கண்டிப்பாக நிறைவேறும் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மா அருள் கொடுக்கிற நேரத்தில்தான் ஒருவனுக்கு சிரமத்தை கொடுக்கும், புத்தியை மாற்றும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஏமாந்து விடாதே என்பது குரு உபதேசமாகும். தஞ்சை மேற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொது மன்றத்தில் தைப்பூச சக்தி மாலை இருமுடி விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகளும் பக்தர்களும் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர். ஓம் சக்தி. தைப்பூச ஜோதி இது தாயே வந்து ஏற்றியது, தரணியை காக்க வந்த ஜோதி இது. அம்மா சத்தியத்தை தாங்கியது, சக்திகள் அடங்கியது, சந்திரனை விஞ்சும் ஒளி ஜோதி இது. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் தைப்பூச ஜோதி பெருவிழா வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு அன்னை ஆதி பராசக்தியின் திரு அவதாரம் நம் மூலப்பரம்பொருள் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் நல்லாசியுடன் ஏற்றப்படும் அருட்பெரும் ஜோதி மருவூரின் தைப்பூச ஜோதி. இயற்கையே இறை என உணர்த்தும் ஜோதி, சுபிசக்தி பெருக்கும் ஜோதி, நல்ல மனம் தரும் நம்பிக்கை ஜோதி, அதுவே ஏக ஜோதி, தைப்பூச ஜோதி. மருவூரின் தைப்பூச ஜோதியாய் நீக்கமர நிறைந்திருந்து தன் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலிக்க காத்திருக்கும் நம் பங்காரு அம்மா அவர்களின் ஆசியுடன் வாழ்வில் ஏற்றங்கள் பல பெற்றிட மருவூரின் தைப்பூச ஜோதி பெருவிழாவிற்கு அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. இத்தைப்பூச ஜோதி பெருவிழா நமது மேல்மருவத்தூர் சித்தர்பீட யூடியூப் சேனலில் உங்களுக்காக நேரலையாக ஒளிபரப்பப்பட உள்ளது. காணத் தவறாதீர்கள். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.